தமிழ்நாட்டில் வந்து கற்காலம் எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கற்காலம் அந்த கற்கரிகள் பற்றி படிக்கிறப்போ நம்மளும் தொட்டு பார்க்காம ஒரு விஷயத்தை பற்றி எழுதக்கூடாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வந்து படி வச்செல்லாம் படிக்க மாட்டாங்க, நேராக போய் அந்த கல்வெட்டை தடவி பார்ப்பாங்க, ஃபீல் பண்ணி அது உண்மைதானா அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்திலேருந்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதனால இப்போ கற்காலம் பற்றி ஆய்வு பண்ணப்போ இந்த கற்கரிகள் என்னென்ன இருக்கு, வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேகரித்து பண்ணோம். இது வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைச்ச கற்கரிகள் தான். இப்போ சமீபத்திய ஆய்வின்படி தமிழ்நாட்டில் வந்து 15,10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே கற்காலம் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கிடைச்ச கற்கரிகள் ஆமா, பல்லாவரத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கும், அதிரம்பாக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும், திருவள்ளூர்ல நிறைய இடத்துல கற்கரிகள் கிடைக்குது. இது வந்து ஒன்று ஒரு காலத்தை பிடிக்குது. இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த கற்காலம், அதனால கற்கரி நல்லா மழமழன்னு இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மழமழப்பா இருக்கும். அது இது வந்து ரொம்ப ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா தேவையை வந்து இது தரையை தேய்க்கிறது அந்த மாதிரியான தேவைக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த முழுகிறது அப்படின்னு பண்ணியிருப்பாங்கல்ல. பொதுவாக நம்ம குவாட்சைட் அப்படின்னு ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை தான் வந்து இந்த மாதிரி தேவைக்கு பொதுவாக பயன்படுத்துவோம். சில நேரங்கள் அந்த கல் கிடைக்காதப்போ தேவையை பொறுத்து மாறும். இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து அதுக்கு முன்னாடி, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது, இது வந்து ஒரு 3.5 லட்சம் வருஷம் வரைக்கும் பழசு அப்படின்னு சொல்றாங்க. சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. என்னன்னா ஒரு விஷயத்தை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கூர்மையான பகுதி மட்டும் இருந்தால் போதுமே அப்படின்னு சின்னதாக பண்ணியிருப்பாங்க. நம்ம கைக்கும் பிடிக்கிற மாதிரி அது அதுக்கு முன்னாடி இருக்கிற கற்கரிகள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ இதெல்லாம் முன்னாடி பண்ணது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஆனா இப்ப நீங்க பிடிச்சீங்கன்னா கூட உங்களால எந்த ஆங்கிள் பிடிச்சாலும் பிடிச்சிக்க முடியும், சொல்ல முடியும். இந்த ஆங்கிள் பிடிச்சிங்க தான் அடிச்சான்னு சொல்றது வந்து, ஏன்னா அவனுக்கு கை நம்ம கை மாதிரி தான் இடத்துல இருந்தது, அதனால நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் சின்னதா, அதாவது எப்படின்னா அளவு குறையும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பழமையான கற்கால கரிகள் வந்து ஆப்பிரிக்கால கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் 10 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏன்னா அப்பதான் அவன் கத்துக்கிறான், உடச்சு சின்னதா அந்த கற்காலத்தை பத்தி கத்துக்கிட்டு இப்போ இவ்வளவு சின்னதா கொண்டு வராங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கான உழைப்புன்றதை விட தொழில்நுட்பம் வேற பாருங்க. எடுக்கலாம், அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ சில நாகரிகங்கள் இருக்கு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல இரும்பு பயன்படுத்தல. அப்போ வந்து அவங்க எப்படி கட் பண்ணாங்கன்றப்போ நம்ம பிளேடு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க இந்த கல்லை வச்சிருந்திருக்காங்க வீட்டுக்கு வீடு. இதுதான் ஆமா, அதாவது டக்குன்னு நறுக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல பிளேடு இப்படி வச்சிருப்போம்ல. இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைக்குது. அதனால இது வந்து அங்கேருந்து கொண்டு வந்தோம். ஆமா, இப்போ ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியாம தொட்டு பார்க்காம அதை பத்தி சொல்லிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த கற்காலம் பத்தின சரியான புத்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் பெருசா இல்லை. தமிழ்நாட்டு வரலாறுல ஓரளவுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா கற்காலத்தெல்லாம் தொடாம நம்ம வரலாறு எழுதக்கூடாது இல்லைங்களா. நல்லா அந்த ஆய்வும் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு இது இன்னும் அது முடியல, அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து இந்த கற்கரிகள் பத்தினது, இது வந்து சார்ட் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது சிந்து சமவெளியில கிடைச்ச அந்த கற்கரிகளுடைய புகைப்படம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கற்கரிகளும் நமக்கு வந்தது. எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி அது என்ன மாதிரி மாறி இருக்கு, என்ன மாதிரி ஒரு தேவைக்கு பண்ணிருக்காங்கன்றது. இப்போ கற்காலம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம்னா வெறும் கல் மட்டும் தான் வச்சிருந்தாங்கன்னு நினைச்சுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கல் கோடாரி மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இப்படி கயிறு எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க, அவங்க கட்டி தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இதுவும் முடியும் அந்த டைம்ல. ஆனா இது அழிஞ்சு போயிடும். இது அழியாம இருக்கிறதுனால நமக்கு இது மட்டும் கிடைக்கும். நீங்க சும்மா அதை ஃபிட் பண்ணி எப்படி கட்டி பார்த்துருப்பாங்க சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செஞ்சு பார்க்கணும் இல்லைங்களா. சும்மா செஞ்சேன் அப்படின்றப்போ தப்பா போயிடக்கூடாது. ப்ராக்டிக்கலா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கற்காலத்துக்காக வச்சிருக்கிறது. பூட்டு பத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெருசா ஆய்வு நடக்கல. ஏன்னா தமிழ்நாட்டோட பூட்டுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதை பத்தி நடக்கல. நான் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆய்வு பண்ண சில காணொலிகள்லாம் வெளியிட்டேன். அப்போ வந்து சேகரிச்ச சில முக்கியமான பூட்டுகள் தான் இதெல்லாமே. இப்போ இது பாத்தீங்கன்னா பெரிய பூட்டு, அரண்மனை பூட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் அதை திறக்க முடியும். எவ்வளவு வேகமா திறக்குது பாருங்க. ஆமா, பூட்டு இது இவ்வளவு பெரிய பூட்டு. தாங்க நீங்களே திறந்து பாருங்க. சூப்பர், நல்லா பிடிங்க. உள்ள அழுத்துங்க, அவ்வளவுதான். பேட்லாக் தான், அவ்வளவுதான். சூப்பரா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் இருக்கோ, யார் யூஸ் பண்ணிருப்பா? இப்போ இந்த பூட்டோட தொழில்நுட்பமும் ரோம்ல கிடைக்கிற பூட்டோட தொழில்நுட்பமும் ஒண்ணு. ஆமா, அந்த தொழில்நுட்பம் ரொம்ப பழசு. ஆனா இந்த குறிப்பிட்ட பூட்டு வந்து ஒரு 300-350 வருஷம் பழசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஏன்னா இந்த மாதிரி பூட்டு வந்து அரண்மனை பூட்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய வீடு யாராவது இடிச்சாங்கன்னா தான் கிடைக்கும். முன்னாடிலாம் அந்த பூட்டை முதல்ல உடச்சிட்டு தான் வீட்டை அடிப்பாங்க. இப்போ நாங்கெல்லாம் போயிட்டு பூட்டு வச்சிருக்கவங்க கிட்டக்க அல்ல வீட்டை அடிச்சா கூட பூட்டை கொடுத்துருங்க, நாங்க இதுக்கே வந்து 1000கணக்கில் காசு தருவோம்னு சொல்லி. இந்த சாவி வந்து ஒரு சாவி கிடையாது. பூட்டை உடைக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாவி செஞ்சு இந்த பூட்டை தொடர்ந்து நான் கொண்டு வந்தேன். ஏன்னா சாவி எங்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்கு டெக்னாலஜி, பயங்கரமான டெக்னாலஜி. நீங்க
இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் நம்ம கிட்ட இருந்தது. ஏன்னா திண்டுக்கல் பூட்டெல்லாம் பின்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த பூட்டு தொழில்நுட்பம் இதெல்லாமே அது பெருசா இருந்த பூட்டு. அதுலயே சின்னதா வீட்டுல வச்சுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன பூட்டா வச்சுப்பாங்க, பூட்டு சாவி. ஓகே, வீட்டோட சைஸ் வீட்டோட ஒரு சின்ன அரண்மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வீடுனா அவங்க இதை வச்சுப்பாங்க. அது இல்லாம வந்து இது கோவில் பூட்டு, இந்த வெங்கல பூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன கோயில் எல்லாம் முன்னாடி வச்சிருப்பாங்க. கோயில்ல ஆமா சொல்லுவாங்கல்ல, வெங்கல பூட்டை உடச்சு விளக்கமாற திருநான்ட்டு, இதான் வெங்கல பூட்டு. வெங்கலத்துக்கே நல்ல மதிப்பு இருக்கும், அதனால உடைக்கூடாது. இது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தொலை போட்டு தான் அதை சரி பண்ணுவாங்க. இது இப்படி சாவி இப்படிதான் இருக்கும் அதுல. இந்த சாவி வந்துருச்சு அப்போ. ஆமா, இது வந்து இதோட சாவி தான், எங்களுக்கு கிடைச்ச சாவி இது. இதை வச்சு பயன்படுத்தி திறக்கிற பூட்டு இது. அதே மாதிரி சில பூட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நான் இது காமிக்கல, என்னோட நபர்களுக்கே இதை காமிக்கல. இது வந்து பூட்டு, இதெல்லாம் சாவி மாதிரி இருக்கு. சாவி மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ நல்லா பாருங்க, பூட்டை இப்படி பிடிச்சிட்டு இப்படிங்க அப்படி மேலே நான் திறக்கிறேன், உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பாருங்க. இங்கே லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே மூடுங்க, மூடுங்க அப்படி. ஓகே, அவ்வளோதான், இழுத்து பாருங்க, சிம்பிள், அவ்வளோ. இப்போ என்ன ஆகுதுன்னா இதான் வந்து பூட்டு, ஆனால் பார்க்க சாவி மாதிரி இருக்கு. இது நம்ம ஹெல்மெட் எல்லாம் வந்து லாக் பண்ண வச்சுக்கிற அந்த டைப் சின்ன பூட்டு இருக்கும் இல்லைங்களா, நம்ம சின்ன சின்ன தேவைக்கு நகைப்பெட்டி கியூட்டா இருக்கு. ஆமா, காம்பேக்டா. இது என்னன்னா இதுக்கான பொட்டியும் பாத்தீங்கன்னா அது வந்து பொட்டி மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா எங்கேயோ சாவி தொங்கிட்டு இருக்கும். சாவி தொங்குதுன்னு உடனே நீங்க என்ன தெரியுங்கன்னா பூட்டை தான் தெரியும், சாவி தர மாட்டீங்க. அதான் வந்து பொருளே. அண்ட் வெப்பன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ்னா விதவிதமான வெப்பன்ஸ் ஒரு 10-15 மாதிரி வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட முடியுமா? இல்லை, இப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள்ல ஒன்று வந்து வளரி அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அபார்ஜின் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி புது சட்டைக்கு மஞ்சள் பூசுகிறோமோ அந்த மாதிரி அவங்களும் பூசுவாங்க. நம்ம வந்து சுடலை பொடி, அதாவது இந்த சாம்பலை வந்து பயன்படுத்துகிற மாதிரி அவங்களும் சாம்பல் பூசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒற்றுமை இருக்குது. அதில் ஒரு ஒற்றுமை வந்து அவங்க பூமராங் பயன்படுத்துறதும் நம்ம வளரி பயன்படுத்துறதும். இது வந்து வளரி தடி அப்படின்றது. இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க மேலே வந்து நம்மகிட்டே வந்துடும். ஆமாம், எப்படி இந்த பிசிக்ஸ் வந்து அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அதிசயமா இருக்குல்ல? ஆமாம், இன்னொன்று என்னன்னா இந்த ஆயுதத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் பயந்தாங்க. ஏன்னா எந்த திசையிலேருந்து வருதுன்னு தெரியாது. 360 டிகிரியில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அடிக்கலான்றப்போ ஆங்கிலேயர் வந்து இதை வீடு வீடா போய் பறிமுதல் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க, பேன் பண்ணி வாங்கி வச்சாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் பயந்து போன தென்னிந்திய ஆயுதங்கள்ல ஒன்று வந்து இந்த வளரி அப்படிங்கிறது. அதனாலதான் ஏன்னா இது நம்ம பண்பாட்டோட சம்மந்தப்பட்டதுன்றதுனால இது வாங்கி வச்சிருக்கோம். அவங்களால அதை வச்சு மாஸ்டர் பண்ண முடியல. திருப்பி அதாவது வளரி நீங்க தெரியாத ஒரு தொண்டை கொடுத்தீங்கன்னா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து கூர்மை இருக்காது, கூர்மை சம்பந்தப்பட்டது கிடையாது. இது அந்த வேகத்துக்கு தலை தொண்டா போகும். ஆமா, பண்ண முடியாது. நல்லா வட்டெறிதல் மாதிரி இதுக்குன்னு தனியா பயிற்சி இருந்தது. அந்த பயிற்சி இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். இது நிஜமாக ஒரு பழமையான ஒரு வளரி தான். இது வந்து ஒரு குடும்பத்தோடைய வளரி. அப்புறமா அவங்க நான் சேகரிக்கிறதுனால கொடுத்தாங்க நம்ம கிட்ட. இப்போ நிறைய பேர் வந்து கும்பிட்டு இருப்பாங்க, சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. ஆமா, அது ஒரு வழக்கமா இருந்தது. அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் இப்போ இதை எடுக்கிறப்ப கூட ஒரு மரியாதையா தான் நான் எடுப்பேன். அந்த மாதிரி தான் மரியாதை அப்படிங்கிறது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த உடைவாள்னு சொல்லுவோம்ல, இதுதான் வந்து பொதுவாக இருக்கிற உடைவாள். முன்னாடி இடுப்புல வந்து மாட்டிருக்கிற வாழ் இதுதான். இந்த வாள்லேயும் நிறைய வகைகள் இருக்கு. இது இந்த வாளில் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தின் தலை சிறந்த வாள்களுக்கு வந்து டெமாஸ்கஸ் வாள் அப்படின்னு பேர். இந்த டெமாஸ்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துல வந்து இரும்பு கிடையாது, சிரியால இருக்கு. அங்க வந்து இரும்பு கிடையாது. அவங்க வந்து இந்த வாளை அடிச்சு தர்றவங்க. அந்த வாளுக்கான இரும்பு எங்கேருந்து வருதுன்றப்போ தமிழ்நாட்டுல இருந்து இலங்கையில இருந்தும் போயிருக்கு. நம்ம தான் நம்புறோம். ஆமா, நம்ம தான் வந்து நம்ம மட்டும்தான் வந்து அப்போ வந்து உற்பத்தியாளரா இருந்தோம். அதனால வந்து இந்த வாள் எப்படி பண்றாங்க என்ன எது அப்படின்னு பாக்குற இதெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு அடிப்படையான வாள். இது ஒரு போர் வீரர் அந்த நிலையில இருக்கிறவங்க பயன்படுத்துறது. அவங்க பதவி உயர்வு, அவங்க தேவையை பொறுத்து இந்த வாளோட மொத்த பரிணாமம்லாம் எல்லாமே கொஞ்சம் மாறும். சாதாரணமா தான் இருக்கும், ரொம்ப எல்லாம். ஆமா, சூப்பரா இருக்கு. ஒரு கை கரெக்டா பிடிக்கிற மாதிரி காம்பாக்டா வச்சிருக்காங்க. நழுவாம இருக்கும், அப்படியே சரியா இருக்கும். சூப்பர்.
ஆயுதத்தெல்லாம் வாங்கினா டக்குன்னு கொடுத்துடணும், கையில் வச்சுக்கூடாது. அது குட்டியாக ஒன்று இருக்குது, அதுவும் கத்திங்களா அது? இப்போ வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து கத்தி வந்து வச்சிருக்கப்போ அவங்க மேலே குழந்தைங்க எடுத்து பற்றக்கூடாது, சேஃப்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து நிறைய படத்தில் இந்த கத்தியை பயன்படுத்தாங்க. பட்டர்ஃப்ளை நைஃப் அப்படின்னு பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வருஷம் பழசு, இந்தியாவில் பயன்படுத்தினது தான். இப்போ இங்கே லாக் மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சேஃப்டி? ஆமாம், சேஃப்டி பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இங்கே பின்னாடி லாக் பண்ணிக்கணும். இங்கே இப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ நடுவில் ஆனால் அந்த சவாரி கத்தி மாதிரியே இருந்துச்சுல்ல அது பார்க்கறதுக்கு, அப்படி அதுக்குள்ளே இருந்து எடுக்கிறதுனால? ஆமாம், பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது கத்தி தான், நான் கைப்பிடியிலேயே அந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. லாக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு சேஃப்டி. ஆமாம், அந்த கூர்மையே வெளில தெரியாத மாதிரி. ஆமாம், ஆனால் இப்போ ஒரு 200 வருஷம் பழசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் சரியாக இருக்கும். லைக் எப்போவுமே ஒர்க் ஆகிற மாதிரி இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆமாம் இருக்குது இதில். ஓகே, லாக் இது அவ்வளோதான் போட்டா சைல்ட் சேஃப்டி லாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எனக்கு கத்தியும் தெரியாது. ஆமாம், அப்படியே கிடக்கும். நைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட ஆய்வில் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கேட்க போவோம், பார்க்குறப்ப நமக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொருள் பார்க்குறப்ப சரி வாங்குவோமே அப்படின்னு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறது. இடம் இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து பொருள் கிடைக்கிறத விட இது எங்கே வைப்பீங்க நீங்கள்? ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ சரியாக வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வார்னிஷ்லாம் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா? இது வந்து ஒரு தனி வேலை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சேகரிக்கிற பொருள்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் செலவழிச்சு பண்ணணும். ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து காசு இருக்குன்றதுனால இடம் இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டு போட்டு அதை அழிக்கிறாங்க. அதுவும் வந்து வரலாற்று அழிப்பு தான். அதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்.